விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி. அன்புமணி, நாம் தமிழர் சார்பில் அபிநயா உள்பட 29 பேர் போட்டியிட்டுள்ளனர். 138 மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள 276 வாக்குச்சாவடிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். மாம்பழப்பட்டு 66வது வாக்குச்சாவடி, காணை 126வது வாக்குச்சாவடி, ஒட்டன் காடுவெட்டி 68வது வாக்குச்சாவடி ஆகிய 3 வாக்குச்சாவடிகளில் மின்னணு எந்திரத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பழுது சரி செய்யப்பட்ட நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். பனையபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி அவரது வாக்கை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், பாமக வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். 17 வாக்குச்சாவடிக்கு போய் வந்தேன். நான் போன உடனே மாம்பழம் வராரான்னு சொல்லிட்டு எல்லாம் கையை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த 17 பூத்தும் அருமையாக இருக்குதுங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லா இருக்குது. வெற்றி பெறுவது உறுதி. அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இந்த 17 பூத்து சொல்கிறேன். நான் பார்த்த பூத்து இனிமேல் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு எல்லாம் முழுசாக சொல்லுவேன். தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நண்பகல் 12 மணி நிலவரப்படி 46 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணியில் 2500 காவலர்கள் மற்றும் துணை ராணுவப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 13ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன.